வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மட்டன் நெஞ்சு எலும்பு சூப். வாங்க என்னென்ன பொருள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் நெஞ்சு எலும்பு சூப் செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ நெஞ்சு எலும்பு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கடாயில் மிளகு, சீரகம், சோம்பு, தனியா எல்லாம் எண்ணெய் விடாமல் வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறட்டும். இது போல் பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. கலந்து விட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா வதங்கட்டும். வதக்கியாச்சு. கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். புதினா வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது நெஞ்சு எலும்பு சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 10 விசில் விடலாம். பத்து விசில் விட்டாச்சு. திறந்து பார்க்கலாம். இந்த சூப்பை குழந்தை பெற்ற தாய்மார்கள் அடிக்கடி குடித்து வந்தால் உடல் தேறி வரும். குழந்தைக்கும் நல்ல பால் இருக்கும். ஒல்லியாக இருக்கிற சின்ன பசங்களுக்கும்
உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் இந்த சூப்பை அடிக்கடி கொடுத்து வந்தீங்கன்னா அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவ்வளோதாங்க, மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.